இந்த முழு சிருஷ்டிப்பையும் உங்க சந்தோஷத்துக்காக தான் படைத்தார். आप कितना ज्यादा खुश रहोगे उतना ही ज्यादा पिता का मकसद पूरा होगा इस पृथ्वी को बनाने में. எவ்வளவு அளவு நீங்க சந்தோஷமா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தேவனுடைய நோக்கம் அது நிறைவேறும். आपका हृदय इसमें बहुत ज्यादा डिपेंड करता है. आपका हृदय की खुशी आपका इस पूरे प्रपंच के साथ जुड़ा हुआ है. உங்க இருதயத்துடைய அந்த சந்தோஷம் இந்த முழு சிருஷ்டிப்போடும் அது இணைக்கப்பட்டிருக்கிறது. आप जितना खुश रहोगे நீங்க எத்தனை அதிகமா சந்தோஷமா இருக்கீங்களோ इंसान इस दुनिया में कितना ज्यादा खुश रहेगा. ஒரு மனிதன் எத்தனை इंसान மனுக்குலம் முழுவதும் எத்தனை அதிகமாக சந்தோஷமா இருக்கிறதோ उतना ही ज्यादा इस पृथ्वी बहुत ज्यादा बढ़िया बनते जाएगा. ये भी है ना नया होते जाएगा. இந்த முழு சிருஷ்டிப்பும் புதிதாக மாற்றம் பெற்று கொண்டிருக்கும். ரொம்ப அதுவும் நல்ல ஒரு ஒரிஜினல் டிசைனுக்கு அது வரும். इंसान यहाँ पे नफरत और हृदय में कड़वापन को लेके लड़ाई झगड़ा मन में दुख संकट डिप्रेशन में जिएगा. साथ साथ ये सृष्टि भी फॉल में जाते रहेगा. மனுக்குலம் வந்து பகை விரோதம் பொறாமை சண்டை மற்றவங்க மேல ஏற்படுகிறதான பொறாமை இந்த மாதிரி காரியங்கள்ல எத்தனை அதிகமாய் போகிறதோ அத்தனை அதிகமாய் சிருஷ்டிப்பும் ரொம்ப அது நெகட்டிவ்ல போயிட்டு விழுந்துகிட்டே இருக்கும். सो आप खुश रहो ताकि ये सृष्टि भी अच्छा से हम रख पाए. நீங்க சந்தோஷமா இருங்க, அப்பதான் இந்த சிருஷ்டிப்பையும் நம்ம நல்லா வைக்க முடியும். पवित्र शास्त्र में एक वचन लिखा है इब्रानियों की किताब में. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். हिंदी में पढ़े इब्रानियों की किताब अध्याय 12 का वचन 1 को हिंदी में पढ़े. हाँ, कुछ चिंता ना रखें. ஹிந்தியில் எழுதி இருக்கு, கவலை எதையும் வைக்காம. बोझ बोलने से चिंता ही है. பாரம் என்று சொன்னால் கவலை என்றுதான் அர்த்தம். फियर एंग्जाइटी सारे प्रकार की है ना, ये सारे है ना चीजें बोझ, यही है हमारे हृदय की बोझ है. ये பயம் பதற்றம் எல்லாமே வந்து நம்மளுடைய இருதயத்தின் பாரம் தான், அது கவலையை தான் குறிக்கிறது. देखो छोड़ दो उस बोझ को, आप छोड़ना पड़ेगा. कुछ बोझ है ना ऐसा नहीं जाएगा. आप जब तक उसको नहीं छोड़ रहे वो नहीं जाने वाला है. சில பாரம் எல்லாம் நீங்க விடாம அது போகாது. कुछ चिंता आपको नहीं पकड़ा, आपने चिंता को पकड़ के रखे. சில கவலையெல்லாம் கவலை உங்களை பிடிக்கல, கவலையை தான் நீங்க பிடிச்சிருக்கீங்க. इसलिए वचन कह रहा है चिंता को छोड़ दो. நீங்க பாரத்தை எல்லாம் உதறி தள்ளி விட்டு போங்க அப்படின்னு போட்டிருக்கு. ये हम जब तक छोड़ नहीं रहे वो नहीं जाने वाला है. நீங்க எப்ப வரையும் அந்த பாரத்தை விடலையோ அது போகிற மாதிரி போகாது. अनवांटेड बर्डन्स को ऊपर लेना बंद करो. தேவையில்லாத பாரத்தை உங்கள் மேல் எடுத்துக்கொள்வதை நிறுத்தி விடுங்கள். इस दुनिया में हमारा ये सबसे बड़ा प्रॉब्लम यही है. இந்த உலகத்துல ரொம்ப பெரிய பிரச்சனை இதுதான். बेकार बर्डन्स को हमारे ऊपर लेना. हम हृदय की हम सोचते हैं बहुत ही है ना अच्छा ये ले लेते वो ले लेते बोल के सारे बोझ को हमारे ऊपर ले लेते हैं. தேவையில்லாத பாரத்தை வந்து இதை வந்து மண்டையில வச்சுக்கிறீங்க, அதை வச்சுக்கிறீங்க, இதெல்லாம் தேவையில்லாத பாரங்க. बचपन से ये बोझ हमारे हृदय में दिया जाता है. இது வந்து சின்ன பிள்ளையில இருந்தே நமக்கு இது உள்ள வைக்கப்படுது. बचपन से हम बच्चों को सक्सेस के बारे में विजन देते हैं. तुम जीतना है, तुम जीतना है. நம்ம வந்து சின்ன வயசுல இருந்தே பிள்ளைங்களுக்கு இப்படி நம்ம உள்ள போட்டுடுறோம் பாரத்தை, நீ ஜெயிக்கணும் நீ ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு.
फेलियर्स को देख के डरना शुरू हो जाते हैं तो अपने आप से ही हृदय बोझ में आ जाता है। தோல்விய பார்த்து ஒரு மனிதன் பயப்பட ஆரம்பிச்சிட்டானாவே அது பாரமா மாறிடும். कभी भी फेलियर्स को देख के डरना ही नहीं है। தோல்வியை கண்டு யாருமே பயப்படவே கூடாது. इस दुनिया में ऐसा कुछ है वो है ही नहीं है जो कॉल्ड फेलियर्स के नाम से कुछ है ही नहीं है, ये सब हमने बनाया। இந்த உலகத்துல தோல்வி என்று ஒரு கிடையவே கிடையாது, நம்ம தான் அதை உருவாக்கி இருக்கோம். ऐसा ऐसा फेलियर नाम के कोई चीज को परमेश्वर ने तो नहीं बनाया, हमने हमारे हृदय की जो भावना से बना दिया इन चीजों को। தோல்வி என்று தேவன் ஒரு நாளும் அவர் படைக்கல, நம்ம தான் நம்மளுடைய கற்பனையில இதுதான் தோல்வி அப்படின்னு நம்ம உருவாக்கிட்டோம். सो फेलियर्स को देख के बचपन से ही डर हमारे हृदय में रखा जाता है। தோல்வி குறித்ததான பயம் நம்ம சிறு வயதிலிருந்து அது வைக்கப்படுகிறது. दुनिया के लोगों की है ना, सभी मेरे को एक्सेप्ट करना, मैं सबके सामने अच्छा बन के दिखाना। நம்மளுக்கு என்னன்னா மத்தவங்க பார்வையில நான் அவங்களால நான் ஏற்றுக்கொள்ளப்படணும், அவங்களுக்கு முன்னாடி நான் நல்லா இருக்கணும், வெற்றியா இருக்கணும்ன்றதே நம்ம கண்ணோட்டமா வச்சிருக்கோம். सो ये एक बहुत बड़ा बोझ है आज। இது ரொம்ப பாரமா இருக்கு இந்த நாட்கள்ல. मेरे बारे में कोई कुछ बुरा मत बोलना है, என்ன குறிச்சு யாருமே தப்பா சொல்லிடக்கூடாது. मैं कैसा भी सबके सामने अच्छा बन के रहना है। எல்லாத்திட்டையும் நான் நல்லா இருந்து காட்டணும். तो ये सारे है ना आपके जिंदगी को बहुत बोझ बना देता है। இது உங்க வாழ்க்கையில ஒரு அது பாரமாக மாறி விடுகிறது. और भी बहुत सारी बातें हैं, அது ரொம்ப இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. हमारे पास्ट में जो हमारे साथ हुआ है वो सारे बहुत बड़ा बोझ है। கடந்த காலத்தில் நம் வாழ்க்கையில ஏற்பட்ட அந்த நிகழ்வுகள்லாம் ரொம்ப பெரிய பாரமா இன்னும் இருக்கு. उसी मेमोरीज को लेके हृदय को बोझ बनाते जा रहे हैं, मेरे साथ ये हो गया, मेरे साथ वो हो गया, वो बोझ बनते जा रहा है। அந்த கடந்த கால நிகழ்வுகளை நினைச்சு என்ன என்கிட்ட இப்படி நடந்துச்சு, என் வாழ்க்கையில இப்படி நடந்துச்சு நம்ம அதை ஒரு பாரமாவே வச்சிட்டு இருக்கோம். हमारे साथ जो धोखा हुआ है उसी को याद करते रह रहे हैं। நம்ம கிட்ட நம்மளோட எந்த ஏமாற்றங்கள் துரோகங்கள் நடந்ததே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். हमारे को जो नुकसान हुआ है वो नुकसान को ही देखते बैठे हैं। நம்ம நமக்கு ஏற்பட்டதான நஷ்டங்களையே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். See, memories or burdens, அந்த நிகழ்வுகள் அந்த நம்மளுடைய கடந்த கால அந்த மெமரிஸ்லாம் அது ஒரு மாதிரி பாரமா இருக்கு. बहुत सारे लोगों को ये बोझ सबसे बड़ा बोझ बनते बैठे हैं। இதுதான் ரொம்ப பெரிய பாரமா நிறைய பேரோட வாழ்க்கையில இருக்கு. But Bible calls you to throw all these unwanted burdens from your heart. ஆனா வேதம் சொல்லுகிறது பாரமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு வாங்கன்னு கூப்பிடுது. जब तक आप उसको झटक नहीं रहे हैं, நீங்க எப்ப வரையும் அதை உதறாம இருக்கீங்களோ वो आपको छोड़ने वाला है ही नहीं है। அது உங்களை விட போறது கிடையாது. आप बैठ के उसी को याद करते रहोगे तो वो वहीं पे ही रहेगा। நீங்க அதை உட்கார்ந்து நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது எங்கேயும் போகாது, அங்கேயேதான் இருக்கும். झटक दो उसको, அத உதறிருங்க, அந்த பாரத்தெல்லாம் உதறி போட்டுருங்க. बाइबल इसीलिए बुलाता है झटक के आगे बढ़ो। பாரமான யாவற்றையும் உதறி தள்ளி விட்டு வாங்கன்னு கூப்பிடுது. हमारे कपड़ा में अगर कोई है ना एक चिपकली अगर घुस गया तो हम क्या खुशी से बैठ के ठीक है कोई बात है अंदर ही रो करके बैठेंगे क्या? நம்ம ட்ரெஸ்ல ஏதாவது பல்லி கிள்ளி நுழைஞ்சிருச்சுன்னா சரி இங்கே இரு அப்படியே சந்தோஷமா போமா என்ன? एक सांप अंदर घुस गया तो हम क्या छोड़ के बैठे रहेंगे क्या? ड्रेस பாம்பு ட்ரெஸ்ஸுக்குள்ள போயிருச்சுன்னா அதை அப்படியே விட்டுருவீங்களா, அப்படியே போயிட்டே இருப்பீங்களா என்ன? तुरंत झटकते हैं ना, सारे को खोल देते, पैंट खोल देते, शर्ट खोल देते, भाई कुछ अंदर घुस गया, तुरंत उसको हटाने में लग रहे हैं ना। அத உடனே பேண்ட் சட்டை கிட்ட எல்லாத்தையும் கலட்டிட்டு உதறதல நம்ம கண்ணோட்டமா இருப்போம். इतनी सी चींटी अंदर घुस गया तो भी हम क्या छोड़ के थोड़ी बैठते हैं? சின்னோண்டு எறும்பு போனா கூட அதை விட்டுட்டு உட்கார்ந்து இருக்கோமா என்ன? एक चींटी अंदर घुसे कोई बात नहीं, एक छोटी सी चींटी तो है वो काट रहा है, कोई बात नहीं, छोड़ के बैठेंगे क्या? எறும்பு தான் கடிக்கிட்டோம் அப்படின்ட்டு நீங்க பாட்டுக்கு இருப்பீங்களா என்ன? तुरंत हमने सबको निकाल के झटकते हैं ना, எல்லாத்தையும் கழட்டிட்டு எல்லாத்தையும் உதறுவோம்.
Same way Bible is calling you to do the same thing with your heart. உங்க இருதயத்தையும் வேதம் அததான் அப்படிதான் சொல்லுது, உதருங்கன்னு சொல்லுது. उधरी तल्ली विट्टु झटक के आगे बढ़ो. உதறி தள்ளிவிட்டு முன்னேறி செல்லுங்கள். ये सब है ना, ये जो घुस चुके हैं ना पिछले दिनों में हमारे जिंदगी में, ये सब ऐसा ही है. एक चिपकली घुस गया, एक चींटी घुस गया. கடந்த காலத்திலே நம்ம இருதயத்துல நுழைஞ்ச சீட்டி மாரி, சிப்கலி, அதாவது பள்ளி மாரி நுழைஞ்ச எல்லாத்தையும் உதறி தள்ளுங்க. एक छोटी सी चींटी अंदर घुस गई आपके हृदय में. உங்க இருதயத்துல ஒரு எறும்பு நுழைஞ்சிருச்சு. वो अंदर बैठ के काट रहा है. உள்ள உட்கார்ந்து அப்படியே கடிச்சுக்கிட்டே இருக்கு. हम क्या सोचते हैं? நம்ம என்ன நினைக்கிறோம்னா, किसी चींटी को अंदर रख के हम है ना ऐसे ही जिंदगी जी रहे हैं. நம்ம அந்த எறும்பை அப்படியே வச்சு கடி வாங்கிட்டு அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கோம். But Bible calls you. ஆனா வேதம் உங்களை அழைக்கிறது. झटक दो उसको. எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிடு. आगे बढ़ो अभी. முன்னேறி செல். देखो, आप आगे बढ़ने में रोकने वाली चीज है ये सारे बोझ. இது இந்த விதமான எல்லா பாரங்களும் நீங்கள் முன்னேறி செல்வதற்கு இருக்கிறதான தடை கற்கள் இதெல்லாம். स्पिरिचुअलिटी में, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, फेथ में, விசுவாசத்திலே, आंख खोलने में, உங்களுடைய கண்கள், ஆவியின் கண்கள் திறக்கப்படுவதிலே, आप और ज्यादा गहरी ज्ञान प्राप्त करने में, நீங்க இன்னும் ஆழமான ஞானத்தை பெறுவதிலே, ये सारे आपको रोक रहा है. ये पहले जानो. இது எல்லாமே இது உங்களை அப்படியே தடுத்து நிறுத்தும். आप जब तक इसी में उलझते रहोगे, आप वहीं पे ही खड़े रहोगे. इसीलिए बाइबल कॉल्स यू टू रिमूव इट. झटक दो सारे बातों को. இந்த பாரத்தெல்லாம் நீங்க தூக்கிட்டே இருப்பீங்கன்னா அதிலே இருப்பீங்க. அதனாலதான் வேதம் சொல்லுது, பாரமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு முன்னேறி செல்லுங்க. एक भी बोझ को, अनवांटेड बोझ को अपने ऊपर उठाने में 1000 बार सोचो. தேவையில்லாத பாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வதற்கு முன்பதாக 1000 தடவை யோசிங்க. किसी के सामने अच्छा बनने की कोशिश, ये सबसे बड़ा बोझ है. எல்லாத்துக்கும் முன்னாடி நல்லவங்களா காட்டுறது ரொம்ப பெரிய பாரம். इसलिए यीशु मसीह कभी ये काम नहीं किया. இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில இந்த வேலையை அவர் பார்க்கவே இல்லை. He lived for only one person in the earth. அவர் ஒருவருக்காக மாத்திரம்தான் வாழ்ந்தாரு. वो उनका पिता के लिए जिया. बस उसने बोला, मेरा पिता जानता मैं कौन हूँ. அவர் சொல்லிட்டாரு, என் பிதாவுக்காக நான் வாழ்றேன், அவருக்கு தெரியும் நான் யாருன்னு. तुम लोगों का सर्टिफिकेट को तुम ही रखो. உங்க சர்டிபிகேட்ல நீயே வச்சுக்கோ. तुम्हारे सर्टिफिकेट मुझे कुछ बदलने वाले नहीं है. உங்க சர்டிபிகேட் என்ன மாத்துறது கிடையாது. मैं जो हूँ मैं वही हूँ. நான் யாரா இருக்கேனோ அதான் நானு. तुम ही रखो तुम्हारे सर्टिफिकेट. நீங்க வச்சுக்கோங்க சர்டிபிகேட்லாம். If you start living for others, then you can't live your life. நீங்க மற்றவர்களை வைத்து நீங்க வாழ ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையை நீங்க வாழ முடியாது. तो बोझ, ये सारे बहुत बड़ा बोझ है. இதெல்லாம் ரொம்ப பெரிய பாரம். दूसरों की शब्दों को लेके हृदय में रख देते हैं. நீங்க மற்றவர்களுடைய வார்த்தையை எடுத்துட்டு போய் உங்க இருதயத்துல வச்சிருந்தீங்க. उन्होंने मेरे बारे में ऐसे बोल दिया. அவங்க என்னை பத்தி இப்படி சொல்லிட்டாங்க. उन्होंने मेरे बारे में ऐसे सोच लिया. அவங்க என்னை பத்தி எப்படி யோசிச்சுட்டாங்க. दूसरों की सोच को अपने हृदय में रख के बोझ बनाते हैं. மற்றவர்களுடைய யோசனையை உங்கள் இருதயத்துக்குள்ளே வைத்து விடுகிறீர்கள், பாரமாக ஆக்கி விடுகிறீர்கள். वो आपका हृदय कचरा डब्बा नहीं है. உங்க இருதயம் ஒரு குப்பை தொட்டி கிடையாது. हर एक चीज को लेके आके इसी में डाल के जाने के लिए. எல்லாத்தையும் இருதயத்துல போட்டு வைக்கிறதுக்கு. एक दुकान में जाओ, நீங்க ஒரு கடைக்கு போனீங்கன்னா वहां पे देखो साइड में एक कचरा डब्बा रहेगा. சைடுல ஒரு குப்பை தொட்டி இருக்கும். वहां पे वो बंदा जो अंदर बैठा हुआ है, उसके पास में जो ओनर है, उसके पास में एक और डब्बा रहेगा. அந்த நீங்க இன்னும் சைடுல போனீங்கன்னா ஓனருக்கு பக்கத்துல ஒரு பாக்ஸ் இருக்கும். वो डब्बा कौन सी डब्बा है? அது என்ன டப்பானா, पैसा डालने वाला डब्बा அது है. காசு போடுற டப்பா. वो कचरा डब्बा हर कोई यूज कर सकता है. நீங்க அந்த குப்பை தொட்டியை யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். कचरा डब्बा में कुछ भी डालो. நீங்க குப்பை தொட்டியில என்ன வேணாலும் போடலாம். कुछ भी ले लो, उसकी कवर को फेंको उसी में. நீங்க என்ன வேணாலும் வாங்கிட்டு அந்த கவரை அதுல போடலாம். बट जो पैसा जो डालने वाला डब्बा है, वो ओनर के पास में रहेगा. वो ऐसा नहीं रहेगा, हर कहीं जगह में नहीं रखेगा. वो அந்த ஓனர் பக்கத்துல தான் அந்த காசு போடுற டப்பா இருக்கும். எல்லாருக்கிட்டையும் அங்கேயும் இங்கேயும் இருக்காது.
जैसा कचरा डब्बा रखा हुआ है, குப்பை தொட்டி எப்படி வச்சிருக்காங்க அது மாதிரி. आपका हृदय कचरा डब्बा है, तो हर कोई आके कचरा पे डाल के जाएगा, हर कोई उनके सोच को आपके हृदय में डाल के जाएगा, अनवांटेड बोझ बनते जाएगा आपके हृदय में। உங்க இருதயத்தை நீங்க ஒரு குப்பை போடுற தொட்டியா நீங்க வச்சிருந்தீங்கன்னா யார் வேணாலும் வந்து அதுல ஏதாவது ஒண்ணு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது உங்களுக்கு பெரிய பாரமாக மாறிக்கொண்டே இருக்கும். तुम कौन है मेरे बारे में सोचने की? நீ யாரு என்னை பத்தி யோசிக்கிறது? तुम्हारे सोच वो तुम्हारा है, உங்க யோசனை உங்களோடது. मैं जानता हूं मैं कौन है। எனக்கு தெரியும் நான் யாருன்னு. प्रॉब्लम कहाँ है बता आज? பிரச்சனை எங்க இருக்கு தெரியுமா? अभी तक हम कौन है नहीं पता है। இது என்ன பிரச்சனைன்னா நம்ம யாருன்றது நமக்கே தெரியல. हम है ना, दूसरे हमारे बारे में जो सोचता है ना वही हम में सोच के हम जी रहे हैं। மத்தவங்க நம்மள பத்தி என்ன நினைக்கிறாங்கன்றதை எடுத்து நம்ம நினைச்சு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். दूसरे हमें देखकर ये सक्सेसफुल बंदा बोल दिया तो हम सक्सेसफुल है। மத்தவங்க உன்னை பார்த்து பயங்கர சக்சஸ் மேனன்னு சொல்லிட்டா அந்த இதை எடுத்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். अगर दूसरे आपको देख के ये बेकार है बोल दिया तो आप सोच लेते मैं बेकार हूँ। இவர் ரொம்ப அவசியம் இல்லாதவர், பிரயோஜனம் இல்லாதவர்னு சொல்லிட்டா நீங்க அதையும் எடுத்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க. आप तो पूरे के पूरे दूसरों की कचड़ा को ही अपना बना के जिंदगी जी रहे हम। மத்தவங்க போடுற அந்த குப்பையை எடுத்து நீங்க நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. आप पहले ये जानो मैं कौन हूं, who am I, my identity, you have to be very clear with your identity. உங்களை குறித்ததான நீங்கள் யார், உங்களுடைய அடையாளம் என்ன என்பதிலே மிகவும் தெளிவாக நீங்கள் இருக்க வேண்டும். इसलिए कल मैंने आपको सिखाया, நேற்றைய தினத்திலே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், पवित्र आत्मा आपके अंदर रहकर एक गवाही देता है। वो क्या है? परमेश्वर कौन है, ये क्या है, वो क्या है, वो नहीं है। பரிசுத்த ஆவியா, நேற்றைய தினத்திலே சொன்னேன், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து பிதா யாரு இயேசு யாருன்னு சொல்லல, तुम कौन है, நீங்கள் யார் என்கிற சாட்சி. Again and again Holy Spirit is trying to explain you who you are. You are the son of God. திரும்ப திரும்ப பரிசுத்த ஆவியானவர் இதை விளக்கி காண்பிக்கிறார், நீ யார் என்பதை. So your identity, जब आप आपके आइडेंटिटी में क्लियर होते जाओगे, நீங்க உங்களை குறித்ததான அடையாளத்திலே ஒரு தெளிவை நீங்கள் அறிய அறிய ऑटोमेटिकली आपके अंदर की बातें अपने आप से बाहर आएगा। உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தேவை இல்லாதது அது ஆட்டோமேட்டிக்காவே வெளியே வர ஆரம்பிச்சிடும். वो आपके अंदर से कुछ अच्छा वाला भी तभी बाहर आएगा। உங்களுக்குள்ள இருக்கிற நல்ல காரியங்களும் அப்பதான் வெளியே வரும். पहले आप अपने को पहचानना। ஃபர்ஸ்ட் நீங்க யார் என்பதை நீங்க அறிந்து கொள்ளுங்கள். जब परमेश्वर ने, अभी मैंने एक बहुत ही इंपॉर्टेंट मैटर बताने जा रहा हूँ, ரொம்ப ஒரு முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன், ध्यान से सुनो। கவனமாக கவனிங்க. जब परमेश्वर ने इस पृथ्वी को बनाया, इस अर्थ को बनाया, இந்த பூமியை தேவன் படைக்கும் பொழுது, परमेश्वर ये पृथ्वी को तो बना दिया, இந்த பூமியை படைச்சிட்டாரு. अब परमेश्वर ने ये नहीं कहा इसमें एप्पल ट्री आ जाओ, इसमें से ऑरेंज ट्री आ जाओ, इसमें से गोवा का ट्री आ जाओ करके, पेड़ आ जाओ करके परमेश्वर ने एक एक नाम बोल के बुलाया क्या? இந்த பூமியில அவர் படைச்சிட்டு ஆப்பிள் செடி உருவாகு, ஆரஞ்சு செடி உருவாகு, அப்புறம் கொய்யா செடி உருவாகுன்னு ஒவ்வொன்னையும் பார்த்து சொல்லிட்டு இருந்தாரா பேர் சொல்லி? परमेश्वर ने ऐसा बोला था क्या? அப்படி சொன்னாரா? नहीं, இல்ல. परमेश्वर ने इनमें से एक भी पेड़ का नाम परमेश्वर ने लिया ही नहीं। இந்த உலகத்துல இருக்கிற ஒரு மரத்தோட பேரை அவர் எடுக்கவே இல்ல. परमेश्वर ने पृथ्वी से कहा, इस अर्थ से कहा, अर्थ अभी अपने अंदर से ऐसे पेड़ को उगाओ, अपने अपने बीज के अनुसार की पेड़ को लेके आओ करके परमेश्वर ने बस इतने ही पृथ्वी से बोला। பூமியை பார்த்து சொன்னாரு, விதைய அதன் விதைக்குரிய மரங்கள் உருவாக கடவது என்று சொன்னார். ऑटोमेटिकली पृथ्वी, ये जो पृथ्वी है ना, ये अपने आप को पहचान लिया, अपने आप को जान लिया, मैं यही हूं करके अपने आप से अंदर से अब लेके आ रहा है सारे पेड़ों को। பூமி அது தன்னுடைய அடையாளத்தை அது தெளிவாக புரிந்து கொண்டதினாலே அந்த விதையை வெடித்து அது உருவாக்க ஆரம்பித்து விட்டது. वो अपने आप को जान लिया, मेरे अंदर ये सब है। அது புரிஞ்சுக்கிச்சு, எனக்குள்ள இதெல்லாம் இருக்குன்றத பூமி தெளிவா புரிஞ்சுக்கிச்சு. कितने लोगों को बातें समझ आ रहा है? காரியம் எத்தனை பேருக்கு விளங்குது, புரியுது?
पृथ्वी अपने आप को पहचानने के वजह से ही ये सारे पेड़ यहाँ पे दिख रहा है। பூமி தன்னுடைய அடையாளத்தை தெளிவாக புரிந்து கொண்டதின் மூலமாக தான் நீங்க பாக்குற அந்த மரம் எல்லாம் இருக்கு. परमेश्वर ये नहीं कहा ये पेड़ आ जाओ, वो पेड़ आ जाओ, ये पेड़ आ जाओ। ஆண்டவர் இதெல்லாம் சொல்ல, நீ இந்த செடி வா, அந்த செடி வா, இந்த மரம் வா அப்படிலாம் ஒவ்வொன்னையும் ஒவ்வொன்னா தனித்தனியா சொல்லல. पृथ्वी से बात किया, பூமியை பார்த்து பேசினார். पृथ्वी பூமி अब ऐसे पेड़ों को उगाओ। पर अभी अभी पृथ्वी को पता चल गया मुझ में पेड़ है। நீ செடிகளை எல்லாத்தையும் உள்நட்டிலிருந்து உருவாக்கு அப்படின்னு சொன்னாரு. அப்ப பூமி தெரிஞ்சுக்கிச்சு, மரம் செடிகள்லாம் எனக்குள்ளதான் இருக்குன்றத அறிந்துச்சு. जब तक आप आपके अंदर क्या क्या है, मैं कौन हूं, मुझ में क्या क्या है, ये नहीं जानोगे, तब तक आप इस दुनिया में वो चीजों को बाहर नहीं ला सकता जो परमेश्वर ने आपको सनातन से पहले ही आपके अंदर परमेश्वर ने जो रखा है। எப்ப வரையும் நீங்க யாரு, உங்களுக்கு என்ன, உங்களுக்குள்ள என்ன இருக்குன்றத நீங்க அறியலையோ அப்ப வரையும் தேவன் உலக தோற்றத்திற்கு முன்னே உங்களை குறித்து வைத்திருந்த அந்த தீர்மானத்தை நீங்கள் வெளியே கொண்டு வர முடியாது. परमेश्वर सनातन से पहले आपके अंदर जो रखा है उन चीजों को आप बाहर नहीं ला पाओगे। உலக தோற்றத்திற்கு முன்னே உங்களுக்குள் வைத்திருந்த அந்த காரியத்தை நீங்கள் வெளியே கொண்டு வர முடியாது. आप बस इस दुनिया में आने के बाद बस मामा ने आपको क्या बोला, चितप्पा चाचा ने क्या बोला, दादी ने क्या बोला, मम्मी पापा ने क्या बोला, उसी में ही जिंदगी जियोगे। நீங்க இது தெரியாத பட்சத்துல அம்மா என்ன இப்படி சொன்னாங்க, சித்தப்பா அப்படி சொன்னாங்க, தாத்தா அப்படி சொன்னாங்க, அப்படியே வாழ்ந்து முடிச்சிருவீங்க. अब this is a time to discover your identity. உங்களுடைய அடையாளத்தை புரிந்து கொள்ளுகிற நேரம் இது. पृथ्वी अपनी आइडेंटिटी को पहचाना, इस वजह से ही आप जो कुछ भी देख रहे हैं ये सब कुछ बाहर दिख रहा है। பூமியானது அது தன்னுடைய அடையாளம், தனக்குள் இருக்கிற அடையாளத்தை அது புரிந்து கொண்டதின் மூலமாகத்தான் நீங்க பாக்குற எல்லா செடி கொடி மரம் எல்லாமே இருக்கு. परमेश्वर ने एक भी मछली नहीं बनाया। ஆண்டவர் ஒரு மீனை கூட படைக்கல. वेल्स फिश आज हम देख रहे हैं, बहुत बड़ा फिश दिखा रहे हैं, शार्क फिश दिखा रहे हैं, इतनी वैरायटी ऑफ फिशेस विद कलर्स दिखा रहे हैं डिस्कवरी चैनल में, समुद्र में। டிஸ்கவரியில நீங்க சமுத்திரத்துல பாக்குறீங்க, வேல்ஸ் பாக்குறீங்க, ஷார்க் பாக்குறீங்க, டிஃப்ரெண்ட் கலர் ஆஃப் ஃபிஷஸ் பாக்குறீங்க. ये सब क्या परमेश्वर ने एक एक नाम बोल बोल के बनाता था क्या? ஒவ்வொரு மீனுக்கும் பேர் சொல்லி உருவாக்குனாரு? नहीं, கிடையாது. पृथ्वी को समुद्र को बोला, समुद्र अपने अंदर से अभी निकालो, ये सब समुद्र के अंदर मुझ में है। समुद्र ने पहचान लिया ये सब मुझ में है। ये क्या किया, ओ ये सब मेरे अंदर ही है, वाह अभी ले लो बोल के वो अपने आप से पैदा करना शुरू कर दिया। சமுத்திரத்தை பார்த்து சொன்னாரு, உனக்குள்ள இருக்கிறத வெளியே கொண்டு வா அப்படின்னு சொன்னாரு. சமுத்திரம் இதெல்லாம் எனக்குள்ள இருக்கு, அப்ப நான் கொண்டு வரேன். அது தன்னை குறித்த தெளிவான அடையாளத்தை பெற்றுக்கொண்டது, புரிந்து கொண்டதின் மூலமாக இந்த மீனுகள் எல்லாம் உருவாக்கிச்சு. प्रिय भाई मेरे बहन, பிரியமான சகோதர ये சகோதரி, पृथ्वी के अंदर इतना सारे चीजों का अंदर रखा है, उस समुद्र पानी के अंदर परमेश्वर इतना सारे चीजों का अंदर रखा है, तो आपको और मुझे क्या ऐसा ही बेकार जिंदगी जीने के लिए थोड़ी भेजा इधर? हम में क्या कुछ भी नहीं है क्या? இந்த பூமியில, இந்த நீர்ல, இந்த சமுத்திரத்திற்குள்ள இத்தனை அதிகமான காரியங்களை வைத்திருப்பாரானால் உங்களையும் என்னையும் இப்படி பிரயோஜனம் இல்லாம அப்படியே ஒண்ணும் இல்லாத்துக்கு படைச்சிருப்பாரு? ऐसे 3 टाइम खाना खा के मरने के लिए थोड़ी बनाए हैं। 3 வேளை சாப்பாடு சாப்பிட்டுட்டு சாவறதுக்கா படைச்சிருப்பாரு? हमारे अंदर ये सब का ज्ञान का भंडार आपके अंदर है, बाइबल कहता है। உங்களுக்குள்ள இது எல்லாவற்றையும் குறித்ததான ஞானத்தின் பண்டக சாலை உங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்கிறது. Bible says in the New Testament, Christ is in you. It means the wisdom of God is in you. புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்பதின் அர்த்தம் அந்த அவருடைய ஞானம் உங்களுக்குள் இருக்கிறது. वो ज्ञान आपके अंदर रहकर हम आज इस दुनिया में ऐसे जिंदगी जी रहे हैं, बस इनके बातों पे आपके हृदय को जो बेच दिया, उनके हाथों को आप हृदय को बेच देते। ये क्या है, आप क्या है इसीलिए आया क्या इधर? இவ்வளவு பெரிய ஒரு மகத்தான மேன்மை நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணிடுறோம், இவங்க கையில நம்ம இருதயத்தை கொடுத்துறோம், அவங்க வார்த்தையில நம்ம இருதயத்தை கொடுத்துறோம். இது என்னது, பிரயோஜனம் இல்லாத ஒன்று. पैसा के पीछे हृदय भाग रहा है,
பணத்துக்கு பின்னாடி இருதயம் ஓடுது. सिर्फ ये मेरे को प्यार करे बोल के इंसान के पीछे भाग रहा है। மனிதர்களுக்கு பின்னாடி இவங்க என்ன அன்பு காட்டினா போதும்னு அதுக்கு பின்னாடி ஓடுது. दूसरों की आइडेंटिटी, दूसरों की पहचान, दूसरे हमें एक्सेप्ट करे बोल के उसके पीछे भाग रहा है। மற்றவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்கிறதற்காக நீங்க அவங்க பின்னாடி ஓடிட்டு இருக்கீங்க. ये सब का कारण यही है, अब तक आप आपके अंदर जो है ना वो पहचान नहीं पाए। जैसे समुद्र ने अपने अंदर की चीजों को पहचान लिया, पृथ्वी ने पहचान लिया, जब तक आप में से हम में से एक भी ठीक से नहीं पहचाना हम कौन है। இதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் பிரச்சனை காரணம் என்னன்னா, நீங்க யாருன்ற அடையாளத்தை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. எப்படி சமுத்திரம் வந்து அது யாருன்றத புரிஞ்சுக்கிச்சோ, எப்படி இந்த பூமி தனக்குள்ள என்ன இருக்குன்றத அறிஞ்சுக்கிச்சோ, அப்படி நீங்க அறியல. அதான் ப்ராப்ளம். जिस दिन आपका आंख है ना अपने भीतर में जाके मैं कौन हूं जानने में लगेगा ना, उस दिन पता चलेगा आपके अंदर से ज्ञान का भंडार बाहर निकल के बाहर आएगा। என்றைக்கு உங்களுக்குள் அந்த உள்ளான மனிதனுக்குள் தேவன் வைத்ததான அந்த பண்டக பொக்கிஷ சாலையை நீங்கள் உணர ஆரம்பிக்கும் பொழுது அது கிளம்பிட்டு வரும் தேவன் உங்களை குறித்து வைத்த தீர்மானங்கள். सो सारे बोझ को झटक के आगे बढ़ो। தேவையில்லாத பாரத்தை எல்லாத்தையும் உதறி தள்ளிவிட்டு முன்னேறி செல்லுங்கள். आज morning when I was in the prayer, again and again the Holy Spirit was telling me this verse, सारे बोझ को झटक कर आगे बढ़ो। காலையில நான் ஜெபத்துல இருக்கும்போது தேவன் திரும்ப திரும்பமாக எனக்கு இதை சொன்னாரு, பாரமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு முன்னேறி செல் என்கிற வார்த்தை. Many people those who are coming in the morning prayer, they are coming here with burdens. நீங்க நிறைய ஜெபத்துல இந்த இணைப்புல இணைந்திருக்கிற அநேகர் பல பாரத்தை தூக்கி கொண்டு வருகிறீர்கள். बच्चों के प्रति burden, பிள்ளைகளை குறித்ததான பாரம், पति को लेके burden, கணவரை குறித்த பாரம், भविष्य को लेके burden, எதிர்காலத்தை குறித்ததான பாரம், पुरानी बातों को लेके burden, கடந்த கால நிகழ்வுகளை குறித்த பாரம். सारे बोझ ही है। आज तो हर दिन बोझ ही है। எல்லாமே பாரம் தான், ஒவ்வொரு நாளும் பாரம் தான். बोझ लेने वाले हृदय कभी भी अपने कॉलिंग पे नहीं भाग सकता है। பாரத்தை ஏற்றுக்கொள்கிற இருதயம் அது தேவனுடைய அழைப்பிலே அது முன்னேறி செல்ல முடியாது. Come out of all the burdens. எல்லா தேவையில்லாத பாரத்திலிருந்து நீங்க வெளியே வாங்க. ज्यादा पैसा है वो भी burden है। நிறைய காசு இருந்தா அதுவும் பாரம் தான். पैसा नहीं है तो भी burden है। காசே இல்லைனாலும் அதுவும் பாரம் தான். तो आपको जितना चाहिए उतना रखो, आगे बढ़ो। உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு முன்னாடி போங்க. आपके हृदय को कितने पैसा हैंडल कर सकता उतने ही हैंडल करो। உங்களால எவ்வளவு ஹேண்டில் பண்ண முடியும் பணத்தை அவ்வளவு ஹேண்டில் பண்ணுங்க போதும். कुछ लोगों का बोझ इतना है, उनके पास जो धन है ना वही उनका बोझ है। ஒவ்வொருத்தருக்கும் சில பேருக்கு இருக்கிற அவங்களுக்குரிய செல்வமே அவங்களுக்கு ரொம்ப பெரிய பாரம். ये वो छोड़ो भाई, आगे बढ़ो, लाइफ में आगे बढ़ो, आगे बढ़ो। எல்லா பாரத்தையும் உதறி தள்ளிவிட்டு முன்னேறி செல்லுங்கள். सब अपने अपने माइक खोलो, अभी बोलो मैं आगे बढ़ने वाला हूँ। எல்லாம் அவங்க மியூட் எடுத்துட்டு சொல்லுங்க, நான் முன்னேறி செல்ல போறேன். मैं झटकने वाला हूँ सारे बोझ। எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு போக போறேன். God bless you. Have a nice day. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a nice day.